ஹே எவ்ரிவன், வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபிலேருந்து குரூப் 4 எக்ஸாமில் எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க, குரூப் 1 எக்ஸாம்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க, அதுக்கு நம்ம வந்து எந்தெந்த லெசன்ஸ்லாம் படிக்கணும், ஸோ எவ்வளோ டைமில் படிக்க முடியும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தா நம்ம சேனல் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் வந்து லைக் பண்ணவே மாட்டீங்க. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா வீடியோ போடணுமா வேணாமான்னு சொல்லிட்டு தோணுது. ஸோ நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் லைக் பண்ண தான் பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்மளோட குரூப் 4 சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி பார்த்தீங்கன்னா அழகு 2ல் இருக்குது. சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா பழைய சிலபஸாக இருக்கட்டும், இப்போ இருக்க சிலபஸாக இருக்கட்டும், அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் 5 கொஸ்டின் தான் கேட்குறாங்க. நமக்கு சிலபஸ்லேயும் பார்த்தீங்கன்னா எதுவுமே அந்த அளவுக்கு பெருசாக மாற்றம்லாம் கிடையாது. சரிங்களா? பழைய சிலபஸில் என்ன இருந்ததோ அதை அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ், சரிங்களா, அதை மட்டும் ஜாயின் பண்ணிடுறாங்க. மற்றபடி வேறு எதுவுமே வந்து இதுலேருந்து சேஞ்ச் பண்ணல. சரிங்களா? அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இதுலேருந்து 5 கொஸ்டின் கேட்பாங்க. அதே போல் தான் குரூப் 1 ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து 10 கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபிக்கான வேர் டு ஸ்டடி. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் தரேன். நம்மளோட டெலிகிராம் சேனல் நேம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மணி ஸ்பீக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன். அதே போல் நம்மளோட யூடியூப் சேனல் இந்த ஹோம் பேஜ் இருக்கும்ல, ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும். சரிங்களா? ஆக்சுவலி இந்த வேர் டு ஸ்டடியில் இருக்கிற லெசன்ஸ் வந்து எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே போதும். கண்டிப்பாக உங்களால் பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபியில் வந்து 5 கொஸ்டினே வந்து போட முடியும். சரிங்களா? ஸோ நான் சொன்ன பாரு தான் ஜியாகிரஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4லேருந்து 5 கொஸ்டின் கேட்குறாங்க. குரூப் 1லேருந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் குரூப் 1 படிக்கிறதா இருந்தால் இன்னும் எக்ஸ்ட்ரா சோர்ஸ்லாம் தேவை. சரிங்களா? ஸோ அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் வைஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா 28 லெசன்ஸ் இருக்குது. சரிங்களா? அது 11th 12thலேயுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 9 லெசன் இருக்குது. எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 28 லெசன் தான் இருக்குது. சரிங்களா? மற்ற டாபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 லெசனு 80 லெசன் சொல்லிட்டுலாம் இருக்கும். சயின்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 82 லெசனும் 84 லெசனும் இருக்குது. ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்குலாம் கிடையாது. சரிங்களா? நீங்கள் இந்த குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா அந்த 5 கொஸ்டின் போடுறதுக்கு நீங்கள் வந்து 10th இருக்குல்ல, 10th புக்கில் ஜியாகிரஃபின்னு சொல்லியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 லெசன் இருக்கும். சரிங்களா? அந்த 7 லெசனை நீங்கள் வந்து நல்லா படிச்சிட்டாலே போதும். 5க்கு 4 கொஸ்டின் போட்டுடலாம். சரிங்களா? 5க்கு 4 கொஸ்டின் போட்டுடலாம். கண்டிப்பாக 5க்கு 4 கொஸ்டின் போட்டுடலாம். லாஸ்ட் இயர் குரூப் 4, அதாவது 2024 குரூப் 4 எக்ஸாம் கேட்டாங்கல்ல, குரூப் 4 எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10th இந்த 7th லெசன்லேருந்தே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 கொஸ்டின் கேட்டாங்க. அப்போ பாருங்கள் ஜியாகிரஃபியில் இந்த 10th இருக்கிற லெசன் அந்த 7 லெசன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. ஸோ அந்த 7 லெசனை வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முடிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா மற்ற லெசன்ஸ்லாம் படிங்க. 6thலலாம் பார்த்தீங்கன்னா வேறு 2 லெசன் தான். 7thலேயும் பார்த்தீங்கன்னா 4 லெசன் தான். 8th புக்லேயுமே பார்த்தீங்கன்னா 3 லெசன் தான். 9thலேயுமே பார்த்தீங்கன்னா 3 லெசன் தான். 11thலேயும் 12thலேயுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேர்த்து பார்த்தீங்கன்னா 9 லெசன் தான். சரிங்களா? நான் வேர் டு ஸ்டடி வச்சு சொல்கிறேன். ஸோ நீங்கள் இந்த வேர் டு ஸ்டடி வச்சு படிக்கக்குள்ள நிறைய லெசன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர் ஆகாது. நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற லெசன். ஸோ அப்போ வந்து வேர் டு ஸ்டடியில் இருக்கிறத வச்சு பார்க்கக்குள்ள இவ்வளோ லெசன் தான். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் படித்து முடிச்சிட்டாலே போதும். உங்களால் 5க்கு 5 எடுத்துடலாம். 10th இருக்க அந்த 7 லெசன் மட்டும் தெளிவாக படித்து முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 5 கொஸ்டின் வந்து 4 கொஸ்டின் போட முடியும். சரிங்களா? இப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸும் எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 5 கொஸ்டினில் 4 கொஸ்டின் வந்து ஸ்கூல் புக்லேருந்து கேட்டுட்டு ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கேட்கறதுக்கும் சான்ஸ் இருக்குது. சரிங்களா? நீங்கள் வந்து இந்த 10th புக்கில் இருக்க அந்த 7 லெசன் வந்து கண்டிப்பாக படித்து முடிச்சிருங்க. ஸோ அந்த 7 லெசனை படிக்கிறதுக்கு வந்து எப்படியும் வந்து ஒரு 3 நாள் தேவைப்படும். ஏன்னா எல்லாமே பெரிய பெரிய லெசனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அது படித்து தான் ஆகணும். சரிங்களா? இந்த 7 லெசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு ஜியாகிரஃபியில் டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த பிடிஎஃப் இந்த வேர் டு ஸ்டடி அதே போல் வந்து நம்மளோட பிடிஎஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்கும். ஸோ டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட்னா டெலிகிராம் சேனலில் வந்து கேளுங்க, கமெண்ட்ஸ்லையும் கேளுங்க, கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அதே போல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் இன்னொரு பெட்டரான வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.